காலையில் சிம்பிளாக ஒரே ஒரு குழம்பு, ரைஸை தொட்டுக்க அப்பளம், இல்லையா ஒரே ஒரு முட்டையை ஆஃப் ஆயில் ஆம்லேட் போட்டுக்கலாம். அது இல்லாமல் நவரத்ன குருமாங்கிற பேரில் நம்ம வேறு மாதிரி வைப்போம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எண்ணெய், வரமிளகா, பட்டை, சீரகம் வணக்கிட்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக அறுத்து போட்டு அதை வணக்கிடணும். இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி, அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை நல்லா வணக்கிட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, குடமிளகா, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு போடுறதா போட்டுக்கலாம். நான் கேரட் போட்டதுலாம் அதை போடலை. அதை நல்லா வணக்கி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டு இந்த பக்கம் வதக்கினதை அரைச்சி அதை ரெண்டையும் ஒன்றா ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக பன்னீரை பொரிக்காமல் போட்டால் ரொம்ப சூப்பராக டேஸ்ட் மெரிச்சாகும். பொரிச்சு போட்டால் அது டேஸ்ட் உள்ளே செட் ஆகாது. ஆனால் அதை போட்டு ஒரு கொதி விட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீமை போட்டு ஒரு கொதியை விட்டு இப்படி இறக்கிருக்கேன். நல்லா கொதிக்கணும், இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்படி கொதிச்சு அப்படி சுண்டி வரும்போது செமையாக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் இதை ஊற்றி ஒரு பெரட்டி நம்ம தான் கொல்லிவாய் பிசாசாச்சு கொதிக்க அள்ளி சாப்பிட்டு தான் திருப்தியாக இருக்கும். சூடாக பப்படு இல்லைன்னா ஆஃப் ஆயில் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.